மனித பிறவி எடுத்த மனிதர்களே, தயவு செய்து கேளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவர்களும் இந்திரன், வாயு, வருணன் இவங்கெல்லாம் சுகமா சோமபானம் குடிச்சிட்டு ரம்பை மேனகை ஊர்வசையோட டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்கிறத வேணா சொர்க்கத்துல பண்ணிக்கலாம். ஐயா போதுமாடாடே, இந்த தலைவலி எல்லாம் இந்த சுகமெல்லாம் கூட ஒரு விதத்துல திகட்டுது, வருது, போகுது. பரமுக்தி வேணுமப்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா பூமிக்குத்தான் வரணும். இங்க வந்துதான் சிவபூஜை பண்ணணும், இங்க வந்துதான் தியானம் பண்ணணும், இங்க வந்துதான் தீட்சை எடுக்கணும். மனித உடல் எடுத்துத்தான் இதிலிருந்துதான் அந்த அகம்பாவம் நழுவி காரண சரீரம் வழி கடந்து அகம் சுபாவத்தில் நிலைத்து ஜீவன் முக்தனாய் பிறகு பரமுக்தனாய் வாழ முடியும். அங்கிருந்தே கைலாய பக்கத்துல தான் இருக்கு, அப்படியே போய்க்கலாம். அப்படின்னா அப்புறம் திருவண்ணாமலைக்கு மறைய சுத்தி 8 லிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம்னு அங்க இருந்தா அப்படியே போக முடியாது. ஏர்போர்ட் கைலாசத்துக்கு இங்கதான் இருக்கு, இங்கத்தான் வந்தாகணும்.